காஞ்சிபுரத்தில் புதன் கோவில் என அழைக்கப்படும் சத்யநாத சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திரம் முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் திரளான பக்தர்கள் முன்னிலையில் விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் திருக்காலிமேடு பகுதியில் பிரம்மாம்பிகை சமேத சத்யநாத சுவாமி ஆலயம் உள்ளது. தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலங்களில் இது 5வது தலமாகும். திருஞான சம்பந்தர் இத்தல இறைவனை பற்றி தேவார பாடல் பாடியுள்ளார். புதன் பகவான் வழிபட்டு கிரக பலனை அடைந்ததால் இக்கோவில் புதன் கோவில் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. பங்குனி உத்திரம் முன்னிட்டு திருக்கோவிலில் பிரம்மாம்பிகை சமேத சத்யநாத சுவாமி உற்சவருக்கும் அம்பாளுக்கும் கோவிலின் முகப்பு பிரகாரத்தில் இருந்து திருக்கல்யாணம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சத்யநாத சுவாமிக்கும் பிரம்மாம்பிகை அம்மனுக்கும் மாலை மாற்றும் வைபவம் நடைபெறுகிறது. சிவாச்சாரியார்கள் இந்த மாலை மாற்றும் வைபவத்தில் சுவாமியின் கழுத்தில் இருந்து மாலையை எடுத்து பக்தர்களுக்கு காட்டியவாறு ஆடியவாறே சத்யநாத சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சுவாமியின் மாலையை எடுத்து அம்பாளுக்கும் மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. பின்னர் பிரம்மாம்பிகை அம்மனுக்கு மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தெய்வங்களுக்கு திருமாங்கல்யம் நடைபெறும் போது மாங்கல்யம் தந்துனானே ஜெக ஜீவனே ஹேதுனா என்றால் இந்த ஜகம் முழுவதும் ஆளுகின்ற ஈஸ்வரன் ஈஸ்வரி ஆகியோர் மக்கள் அனைத்து வளங்களும் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என்பது குறிப்பதாகும் என அங்கு வேதங்கள் ஓதி சிவாச்சாரியார்கள் கூறினர். என்னுடைய சந்ததி வளர்றதுக்காக அப்படின்னு அர்த்தம். ஜெகத் ஜீவன ஹேதுனா அப்படின்னு சாமிக்கு கட்டுறோம். இந்த உலகம் உயிர்வதற்காக இந்த உலகத்துல ஜீவராசிகள் எல்லாம் அபிவிருத்தியாகி சௌக்கியத்தை அடையணும் அப்படிங்கிற பொது நல நோக்கத்துக்காக செய்யப்படக்கூடியதுதான் இந்த மங்கள நாளானது தேவிக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது.